காலையில் ப்ரேயரில் 5 மணிக்கு எழுந்து எல்லாம் குளிச்சுட்டு டிராயிங் எல்லாம் பண்ணிவிட்டு இல்லை தேடி எழுதிட்டு உட்கார்ற அந்த நாட்களை நம்ம நினச்சி பார்க்குறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக 2 தேவ தூதர்கள் சொல்லி 2 சகோதரிகள் வந்து இந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார்கள். அந்த இடத்துல நம்ம படித்தது பெரிய பாக்கியம்தான். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நம்ம எப்பவுமே ரெகுலராக ப்ரேயர் அந்த பாட்டு உங்கள் துணைவி யாருக்கு தெரியுமோ அவர் இடத்துல சொல்லுங்கள். நாங்கள் இந்த அசம்பிளியில் வந்து இதே இடத்துல நின்று ஜபக்குழு வச்சுட்டு அந்த இடத்துல ப்ரேயரில் காலையில் நாங்கள் பாடுற பாட்டை நாங்கள் மறுபடியும் இப்போ பாட போகிறோம். அதே ஒரு ஸ்லோகனோட நம்ம பாடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த காலகட்டத்தை நினைவு கூர்ந்து இந்த பக்கம் அனுதினமும் உம்மெல்லாம் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. உம்மெல்லாம் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த படித்த காலங்களிலே 2 வருடம் 3 வருடம் இதே இடத்திலே ஒரு பக்தியோடு ஒரு ஆராதனையோடு பாடினால்தான் எங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஊழியர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ரொம்ப நன்றி. ஞாபகார்த்தமாக இந்த பாடலை எழுந்து பாடினதுக்கு நன்றி. அனைவரும் உட்காருங்கள். இப்பொழுதும் ஐஐடியினுடைய எய்ம் ஃபெலோஷிப்பை குறித்து 2 வார்த்தைகளை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அங்கிள் ஜெர்மனி தேசத்திலிருந்து அவருக்கு அழைப்பு கிடைத்து இந்த இந்தியாவுக்குள்ளே நுழைந்த நாட்கள் அவர் சொல்லும் பொழுது அவர் பிறகு உங்களுக்கு சொல்லுவார். இந்தியாவுக்குள்ளே பாகிஸ்தான் வழியாக நுழையும் போது அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல கவர்மெண்ட்டு. அப்பொழுதைய பிரதமர் மூலமாக நமக்கு வாய்ப்பு கிடைத்து அவர் இந்தியாவுக்குள்ளே காலடி எடுத்து வைத்த அந்த மிஷனரியின் நாளை தான் நாம் எய்ம் ஃபெலோஷிப் என்று அதிலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1ஆம் தேதி எய்ம் ஃபெலோஷிப். இன்றைக்கு அந்த நாளை நாம் ஒவ்வொரு சபைகளிலும் எய்ம் ஃபெலோஷிப்னு சொல்லும்போது மிஷினரிகள் அங்கிள் ஒரு மிஷினரியாக வந்தார். இன்றைக்கு ஏறக்குறைய 1000 மிஷினரிகள் இன்றைக்கு அங்கிளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அட்லீஸ்ட் கூட படிச்சுட்டு போன பிள்ளைகள், அவர்களுடைய பேர பிள்ளைகள், எங்களுடைய அங்கிள் சொல்லும்போது சொன்னார், உங்களை கர்த்தர் நம்மளை சீஷராக்குறாரு, அடுத்தது அவர்களை சீஷராக்குவார்கள் என்ற சங்கிலி தொடர் சீஷர். நான் சொல்ல போகிறேன், எங்களை குறைஞ்சது இப்பொழுதைக்கு 150 ஊழியர்கள் மறைமுகமாகவும் சரி அல்லது இன்டைரக்டாக பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் மிஷினரிமார்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். நாங்கள் இங்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம், அங்கிளுக்கு ஒரு மிஷினரியாக ஒரு கோதுமை மணியாக இன்றைக்கு ஏறக்குறைய 1000 கோதுமை மணிகள் இந்த இடத்துல கர்த்தர் இந்த இடத்துல எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லாரும் கைத்துக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எங்கே இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்ல, அதுதான் அந்த கோதுமை மணி மிஷினரிகளாக கர்த்தர் நம்ம ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆதலால் உங்கள் சபைகளிலே நீங்கள் அழைக்கும் போம், நீங்கள் இந்த இடத்துல அங்கிளையோ இல்லை எங்களையோ இல்லை இங்கே இருக்கிற கவுண்டர்லேயோ உங்கள் நம்பரை சொல்லி எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் ப்ரேயர் ஃபெலோஷிப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கிள் சார்பாக நாங்கள் வருவோம். சில இடத்துல அங்கிளே உங்களுடைய ஜபக்குழுக்கு வருவார். கர்த்தர் தாமே இந்த எய்ம் ஃபெலோஷிப்பையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ பிரதர் மோசஸ். கரங்களை தட்டலாம்.